பாஜகவின் வாக்கு திருட்டு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் பீகாரில் 16 நாட்களில் 1300 கிலோமீட்டர் நடைபயணத்தை ராகுல் காந்தி நாளை தொடங்குகிறார். பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் மூலம் 65 லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டனர். இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் நீக்கப்பட்ட 65 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் அடங்கிய பட்டியலையும் அதற்கான காரணத்தையும் தேர்தல் ஆணையம் வெளியிட வேண்டும் என உத்தரவிட்டது. இதனிடையே தேர்தல் ஆணையம் பாஜகவுடன் இணைந்து சட்டமன்ற மற்றும் மக்களவை தேர்தலில் வாக்கு திருட்டில் ஈடுபட்டதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். ஆதாரங்களுடன் அவர் வெளியிட்டுள்ள இக்குற்றச்சாட்டு நாடு முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனை கண்டித்து கடந்த திங்கட்கிழமை நாடாளுமன்ற வளாகத்தில் இருந்து தேர்தல் ஆணையம் நோக்கி பேரணி நடத்திய ராகுல் காந்தி உள்ளிட்ட 250 எம்பிக்கள் பாதி வழியில் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர். இந்த நிலையில் வாக்கு திருட்டு தொடர்பாக மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் நாளை முதல் 16 நாட்களுக்கு பீகாரில் ராகுல் காந்தி நடைபயணம் மேற்கொள்ளவுள்ளார். சுமார் 1300 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த நடைபயணம் ரோதாஸ் மாவட்டத்தில் உள்ள சசாராம் எனும் பகுதியில் நாளை தொடங்கி செப்டம்பர் 1ஆம் தேதி பாட்னாவில் உள்ள காந்தி மைதானத்தில் நிறைவடையும் என காங்கிரஸ் அறிவித்துள்ளது. இந்த நடைபயணத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜகவின் வாக்கு திருட்டு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் பீகாரில் 16 நாட்களில் 1300 கிலோமீட்டர் நடைபயணத்தை ராகுல் காந்தி நாளை தொடங்குகிறார். பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் மூலம் 65 லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டனர். இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் நீக்கப்பட்ட 65 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் அடங்கிய பட்டியலையும் அதற்கான காரணத்தையும் தேர்தல் ஆணையம் வெளியிட வேண்டும் என உத்தரவிட்டது. இதனிடையே தேர்தல் ஆணையம் பாஜகவுடன் இணைந்து சட்டமன்ற மற்றும் மக்களவை தேர்தலில் வாக்கு திருட்டில் ஈடுபட்டதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். ஆதாரங்களுடன் அவர் வெளியிட்டுள்ள இக்குற்றச்சாட்டு நாடு முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனை கண்டித்து கடந்த திங்கட்கிழமை நாடாளுமன்ற வளாகத்தில் இருந்து தேர்தல் ஆணையம் நோக்கி பேரணி நடத்திய ராகுல் காந்தி உள்ளிட்ட 250 எம்பிக்கள் பாதி வழியில் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர். இந்த நிலையில் வாக்கு திருட்டு தொடர்பாக மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் நாளை முதல் 16 நாட்களுக்கு பீகாரில் ராகுல் காந்தி நடைபயணம் மேற்கொள்ளவுள்ளார். சுமார் 1300 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த நடைபயணம் ரோதாஸ் மாவட்டத்தில் உள்ள சசாராம் எனும் பகுதியில் நாளை தொடங்கி செப்டம்பர் 1ஆம் தேதி பாட்னாவில் உள்ள காந்தி மைதானத்தில் நிறைவடையும் என காங்கிரஸ் அறிவித்துள்ளது. இந்த நடைபயணத்தில் இந்தியா கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.